ஸோ ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர்கே குட்டீஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நருட்டோ அண்ட் பொருட்டோ அல்டிமேட் பேர் தெரியலையே அல்டிமேட் நிஞ்சா ஸ்டாம் கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த க்யூ பற்றி அந்த வீடியோவில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த க்யூ தான் இது. அழுத்தினோன்னா இந்த மாதிரி க்யூ வரும், அது குறைய ஆரம்பிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு 109 என்னமோ இருந்துச்சு, இப்போ 32 வந்திருக்கு. அப்பா ஓகே 32ல் இருக்குது. என்னம்மா போட்டிருக்காங்களே, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா ஸ்டாம் 4ல். ஓகே, இதை வளர்த்துனோன்னா இருக்குது. ஃபயர் ஷேடோ ஃபேன்ஸ் மஸ்ட் ப்ளே. ஓகே, ரெக்கமெண்டட். ஓகே ஓகே, இந்த கேம் தான் வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. ரைட்டா, த லாஸ்டஸ்ட் ஆப்பஸ். ஐயோ டேய் போங்கடா, இதெல்லாம் படிக்க முடியாது கைஸ். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டே இருக்குது. இந்த எமுலேட்டரில் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்களேன். கேம்ஸ் போய் இந்த கோஸ்ட் ஆஃப் டுஷிமா வேறு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நான் பார்க்கல. இந்த கேம் பற்றியே எனக்கு தெரியாது. இதுதான் இந்த டவுட்டு. இதில் பாருங்களேன், போக்கிமானு இதெல்லாம் விடுங்க. நருட்டோ பக்கம் வந்தா ஓகே வந்தாச்சு. ஸோ ஓகே, கேம் வந்துருச்சு, உள்ளே போகலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேட்டில் சொன்னான் ஸ்கூலில். ஸோ அந்த பேட்டிலை போட வேண்டிய நேரம் இதோ. உங்களுக்கும் என்ன பேட்டில்னா, என்ன பேட்டிலு? ஓகே ஓகே, டீம் 7 vs டீம் 7. ஞாபகம் வந்துருச்சு. உள்ள போட யாரா கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு டம்மி இன்ட்ரோவிஷ். டன் 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 டானா. ஆமாப்பா, நம்ம கொஞ்சம் ஒரே அந்த பேட்டில் மட்டும் போட்டு இந்த இது எனக்கு பார்க்கணுன்னு இருக்குது. எதுனா அந்த ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல, அது அடுத்த பார்ட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். டீம் 7 எப்படின்னா, இவங்களுக்கு வந்து காரணமா நருட்டோ வேணுமா, சாதரா வேணுமா, அப்புறம் மிச்சுக்கி, சேஜ் ஆர்ட் கிரேட் சேஜ். ஓகே, ஆப்போசிட்டில் வந்து இன்கம்ப்ளீட் அது இதுன்னா, அப்போ சேஜ் மோடு. அப்புறம் வந்து சாஸ்கே வந்து இந்த சாஸ்கே இஎம்எஸ். சரி, சாக்குரா எங்க? இம்மா சாக்குரா அவ எங்க? ஐயோ காணுமே. அரே சாலா சாக்குரா, வேர் ஆர் யூ கான்? இந்த சாக்குராவை காணுமே. எனக்குனே வருவீங்களாடா? ஐயோ இருங்க, நம்ம இருக்கிற ஒரு ஸ்பாட் வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டோங்க, நெட்வொர்க்கிலாகவே இருக்காதுடா. எப்படி நாங்கள் வேற மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சாக்கு அப்பாடி. ஹரினோ சக்குரா வின் ஸ்டைல் அண்டு லைட்னிங் ஸ்டைலா? இந்த ரசின் சிட்டோரியா அது 100 ஹீலிங் ஜுட்ஸு. ஓகே போட்டாச்சு. ஐயோ ஒரே நிமிஷம். நம்மளை வந்து நருட்டோ டீமில் விளையாட சொன்னாங்க. நருட்டோ டீம் மாற்றிக்கலாம். எங்கடா ஃபஸ்ட்டுனா ஓகே நருட்டோ. சேஜ் மோட நருட்டோ எங்கடா? சாஸ்கி இஎம்எஸ் ஹரினோ சக்குரா. ஓகே, ஆப்போசிட்டில் வந்து கர்மா பவரில் உள்ள உருட்டோ சாரடா. ஐயய்ய, இவங்களுக்கு லிங்கப்பே இல்லையாடா? சரி வரால. இந்த ஒரு பேட்டரி. ஓகே,
கில்லர் பி அந்த ஒரு இடம் இது நல்லாயிருக்கும். கிரேட் ஸ்னோ ஃபீல்டு ஆஃப் அயன். கீழே நம்ம 3 காட்டுது என்னமோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இங்கே வர எனக்கு தெரிஞ்சு நருட்டோ டீம் வின் பண்ண தான் நிறைய வாய்ப்பு. ஆடி ஏன்னா பொருட்டோ டீமில் எல்லாமே சின்ன பசங்களா சின்ன பசங்களை பழக்க போகிறோம். ஓடு டிராகன் பால் போடணும், போட்டே ஆகணும். டிராகன் பால்ஸில் ஒரு தரமான சீன்ஸ்லாம் இனிமேல் தான் வெயிட்டிங். இன்னும் வெஜிட்டா வந்தாருன்னா அவ்வளோதான். தாத்தா வராரு கதிரோட போகிற தான் வெஜிட்டா வந்தா. பிகாஸ் ஐ லவ் வெஜிட்டா வெரி மச். கோகுவோட எனக்கு வெஜிட்டா ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று பண்ணுவான் மாஜின் வெஜிட்டான்னு, அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஐயோ 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 இந்த தச்சு இருந்தா நான் விட்டுட்டேனா? சப்ஸ்டியூஷன் இருந்தால் விட்டுட்டேனே. ரசங்கான் அப்பா கர்மா போகிற தீட்டு வந்து போடுற நீ சலா. உங்களுக்கு லிங்கப் இல்லை, எங்களுக்கு இருக்குடா. செத்தாண்டா அந்த பொருட்டோ. சாவடா ஐயோ ஐயோ ஐயோ. அரே என்னரே நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உடஞ்சி வின் ஸ்டைல் ரஷன்ஸ் இருக்கேன். இப்போ வந்து தலைவனை மாற்ற போகிறோம். தலைவா வா டே வாடா. போல தான் அடி தான், வெட்டு தான், குத்து தான், போல தான். செத்தாண்டா அந்த பொருட்டோ. ஐயோ ஏல சப்ஸ்டியூஷன் இருக்குல்ல. அடா என்னடா இவன் ஒன்றா பழக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது என்னடா சுசானா ஸ்ப்ரைஸா? அதான் அட்டாக்கா? ஐயா சிடோரி இல்லையா? என்னடா இது? இருடா பொருட்டோம். அப்போ இது பார்த்துட்டாங்க. அப்புறம் சொல்லுங்கடா. ஐயோ சுசானா ஸ்ப்ரைஸ் தான். இதுக்கு வந்து இன்ஃபர்னோ ஸ்டைல் அதுதான் கேச்சு வரும். ஆமாம்மா இன்ஃபர்னோ ஸ்டைலில் தான் ஒன்று வரும். ஐயோ அந்த கத்தியில வந்து அவன் இது ஒரு அந்த அமாத்ராசு மாதிரி ஒன்று அனுப்புவான். ஐயோ அச்சோ ஐயோ நான் ஏதோ ஒரு அட்டாக் போடலான்னு பார்த்து மாட்டிக்கினாரு தெரி. அவரை காப்பாற்றணும் உங்கள் தெரி. சாரடா கேப்பு கச்சிச்சின்னு போட்டு பொழக்கிற போல போகிறங்க மக்களே. சத்தடி சாவுடி. அடா அப்பம்மா என் ஃபைட்டா இது? ரைட்டு எங்கே நம்மளால கூப்பிடுவோம் படா. அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லும் போதே என்னன்னு சொன்னான்னா இன்கம்ப்ளீட்டுன்னு தான் சொன்னான். அந்த இன்கம்ப்ளீட்டை இப்போ எடுத்துட வேண்டியதான். வாடா இன்கம்ப்ளீட்னு கூப்பிட்டா ஒன்றும் வர மாட்டேங்குது. ஒரு ரசிங்கனை போட்டு விட்டு தான் எடுக்கணும். ரசங்கான் செத்துறாதரா போச்சா. இந்த இன்கம்ப்ளீட் எடுத்து காட்டியிருக்கலான்னு பார்த்தேன். ராமாமோட இன்னொரு வெரி பேட்டில் நம்ம கேட்டதுக்காகவே அந்த இன்கம்ப்ளீட் ஃபார்ம் மட்டும் எடுத்து காட்டிட்டு போயிடலாம். ஸோ கைஸ் we are into a re-battle in the match. ஸோ கை அடிக்கிறோம். அதை போட்டு காமிச்சிட்டோம்னா நல்லா வேண்டாம். இப்போ வின்ஸ்டால் ரஷன் சூர்கான் முடிஞ்சா. ஓகே இதுக்கு தானே எதிர்பார்த்தாய் பாலகுமாரான ஒரு அட்டாக்கு. இப்போ அடுத்து வருகிறது பாடுறா ஒரு. ஐயோ கிரேட்டு. கிரேட்ரா அத்தான மத்த என்னடா நடக்குதுங்க. சரி இது வேறையா? நான் வேற ஒன்று நினச்சேன். அது ஒன்று வரும் அந்த ப்ளூ கலர் பீம் மாதிரி. அவ்வளோதான். ஹுய்
சாவு சாவுல சாவு நாட்டில் இப்போ வந்து அந்த தலைவன் சாஸ்கேவே கூப்பிடணும். அடிடா மிச்சுக்கி எவ்வளோ முடியுமோ அடிடா. எனக்கு இந்த அவேக்கனிங் வந்துருச்சுனாலே நான் போட்டு காமிச்சிட்டு போயிடுடா. அவ்வளோதான்டா, வேறு லெவல்டா. கமான் மிச்சுக்கி, கமான்ட்ரா. அவேக்கனிங் வந்துச்சுன்னா அதை போட்டு காமிச்சிட்டு இந்த ரவுண்டை முடிச்சுட்டு வீடியோவை முடிக்கணும்டா. ஐ வாண்ட் தி அவேக்கனிங் ஆஃப் தி வந்துருச்சு எடுத்தாச்சு. அந்த அவன் கேட்ட அந்த இன்கம்ப்ளீட் குராமா சேஜ் மோடா இது என்னது? ஆமாம், இன்கம்ப்ளீட் குராமா மோட. ஏய் அடே, கஷ்டப்பட்டு இன்கம்ப்ளீட் குராமா மோடு எடுத்தால் என்னை அடிச்சு போடுவான் போலையே. அரே இருடா, அடிக்காம சொன்னாராம். அப்பாடி ரசிங்கான். நோ நோ நோ, இது இப்போன்னு பார்த்து சரி பண்ணுது அவ்வளோதாங்க. ஸோ அடி வாங்குற மாதிரி இருந்த சமயத்தில் நான் வந்து நம்ம சாக்குராவை கூப்பிட்டு தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான பேட்லேயும் ஒன் டைம் முடிச்சாச்சு. அதே மாதிரி அவன் கேட்ட அந்த அவேக்கனிங்கையும் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். இந்தாடா அவ்வளோதான். ஓடு ரசிங்கான. இந்த தடவை பாவமே பார்க்கக்கூடாது மிச்சுக்கியெல்லாம். ஏன்னா பிட்டுன்னு பொழந்து தள்ளிட்டு போய்க்கினே இருக்கலாம். ஓகே, சீக்ரெட் டெக்னிக் ஃபினிஷர் யாரை வச்சு? சாஸ்கே வச்சு தான் முடிக்கணும். சாஸ்கே, ஏய் தலைவா வாடா சாஸ்கே வாடா. அதே மாதிரி அவன் இன்னொன்று சொன்னான், அதையும் சொல்லணும்டாடி. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நருட்டோ வந்து கிளாசிக்கில் வந்து ஒரு தமிழ் டப்பில் ஒன்று பண்ணாங்க. உச்சிஹா கிளானை வந்து பெரிய இது ஒன்றும் இல்லைன்ட்டு இது பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அவனும் வந்து உச்சிஹா கிளான் வேஸ்ட்ரான்னா. இல்லை, மாதரா உச்சிஹாவை வந்து கொல்லவே முடியல. என்னதான் பண்ணாலும் அகராமவே சொல்லிட்டாரு முடியாது அப்படிங்கிற மாதிரி. என்னடா நடக்குது? ஆமாம், அடுத்து வந்து ஷீஷுயி அவனா சாவலை. ஒரு சரிங்கனை கொடுத்துட்டு இட்டாச்சி வந்து அவ்வளோ பெரிய ஆளாக அவருக்கு பெரிய காரணமாகவே ஷீஷுயி இருந்தார். அடுத்து இட்டாச்சியை பற்றி சொல்லணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஐ திங்க் யூ ஆல் நோ அபவுட் இட்டாச்சி. ஊச்சிஹா ஈட்டோச்சி முடிச்சிருக்கோம். ஓகே, சாஸ்கே வச்சு முடிச்சிருக்கோம். அதே மாதிரி சாஸ்கே தி லாஸ்ட் உச்சிஹா, இவன் வந்து தி மோஸ்ட் பவரஸ்ட் கேரக்டர் இன் நருட்டோன்னு சொல்லலாம். நருட்டோக்கு அப்புறம் நருட்டோவிலே அவன் தான் பவரு. அடுத்து வந்து ஒபிட்டோ, தி பெஸ்ட் புரோக்கன் ஹீரோனா ஒபிட்டோ தான். ஏன்னா என்ன தான் பண்ணாலும் கக்காஷி ஈக்குவலாக வந்துடுவார் ஒபிட்டோ. மினாட்டோவை இது பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒபிட்டோவும் வந்துடுவார். இதில் வந்து தமிழ் டப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சிஹா கிளான் ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நருட்டோ சொல்கிற மாதிரி தமிழ் டப்பில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க கிளாசிக்கில். ஸோ அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் டேக் கேர். ஆனால் உச்சிஹா கிளான் நல்ல கிளான் தான்ப்பா.